அதே ஆதார் மாதம் 13ஆம் தேதி இவங்க என்ன பண்ணலாம், அவங்கள எதிர்த்து தாக்கி இது பண்ணலாம். ஏன்னா இவங்களும் அதுக்கு ஆயத்தமானுறாங்க. ஆமாம், சரியா? நீ நல்லா கொஞ்சம் ஏன் அந்த தேதி சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுக்கு முன்னாடியேனா இவங்க போய் அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அதே தேதினா அவங்க இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. இது ஒரு காரியம் அது முன்னாடி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க கொலை பண்ண மாதிரி ஒரு காரணமே இல்லாமல் செஞ்ச காரணமாக இது மாதிரி ஆகிடும். அன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு, எல்லாரும் இவங்களை கொலை செய்ய வருவாங்க. ஸோ தெய்வம் அன்னைக்கு அவங்களை டிஃபெண்ட் பண்ணி அவங்கள என்ன செய்வாங்க, கொலை செய்யலாம். ஸோ பைபிளை கொலை செய்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம சொல்லும்போது புதிய ஏற்பாட்டின் பார்வையில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்கள நம்ம வின் பண்ணுறது. சரியா? ஸோ என்ன நடக்குது, ஒரு போர் அங்கே நடக்கிறது. ஆமாம், போர் நடக்குது, தவிர்க்க முடியாத ஒரு போர் நடக்குது. அவங்க எல்லாம் செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. சூசான் அரண்மனையில் 500 பேர் கொல்லப்படுறாங்க. அப்புறம் அந்த ஆமானுடைய வீட்டில் ஒரு 10 பிள்ளைங்கள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி எல்லா தேசத்தார் எல்லாம் சேர்த்து 75,000 பேர் செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. இதில் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல செய்தி என்ன செய்தி, கடவுள் உங்களே மீட்டிருக்கிறாரு அப்படின்ற இந்த செய்தி. அந்த செய்தி தெரில அப்படின்னா அழிந்து போவாங்க. 127 நாட்டில் இருக்காங்க. இமேஜின் பண்ணி பாரு. இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது. சரியா? இந்த தேதியில் இது வரும். ஸோ இவங்க இந்த 9 மாதத்தில் 127 நாட்டில் உள்ள எல்லா யூதர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்படணும். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களே தற்காத்து கொள்ளுங்க. சரியா? இந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதியில் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இது என்னத்தை நமக்கு சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய செய்தியும் அப்படி தான் இருக்குது. அந்த செய்தி கேட்காதவங்க அழிந்து போவாங்க, அதை கேட்குறவங்க வாழ்வு பெறுவாங்க. அதனால் நம்ம ஏனோ தானே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றியின் செய்தியை வச்சிருக்க முடியாது. இட்ஸ் எ கோ அண்ட் டெல் தீவிரமாக போய் நம்ம அந்த தீவிரமாக என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தீவிரமாக போய் அதை சொன்னாங்க. அதனால் அது ஒரு கொண்டாட்டம் என்ன செஞ்சு மாறிச்சு. தனித்து பண்ணலை. மொர்தெகாய் மட்டும் போய் பண்ண முடியாது, எஸ்தர் மட்டும் போய் பண்ண முடியாது, நினைச்சாலும் பண்ண முடியாது. எல்லா யூதர்களும் சேர்ந்து தான் அதை பண்ணி ஆகணும். தேவனுடைய பணியும் அந்த மாதிரி தான். தேவனுடைய காரியங்கள் எல்லாமே அப்படி தான். சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டு சர்வ ஆளுகள் அவரே எல்லாத்தையும் செய்கிறாரு. ஆனால் அவர் எப்பொழுதும் தான் ஜனங்கள் மூலமாகவே செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஸோ இந்த புத்தகம் முழுவதுமே தேவனுடைய சர்வ ஆளுகை எப்படி எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக இருக்குது. சரியா? எப்படி ஆண்டு தான் ஜனங்கள்கிட்ட செயல்படுறாரு, எப்படி தான் ஜனங்கள் மூலமாக மற்றவங்க என்ன செய்கிறாரு, மீட்கிறாரு. இந்த ஹோல் புரிதல் என்ன செய்யுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லா வருஷமும் 13, 14, 15 ஏன்னா சூசானில் இருக்கவங்க 2 நாள் பாதுகாக்கிறாங்க அல்லது சண்டை போடுறாங்க. இவங்க வெளியே இருக்கிறவங்க ஒன்லி 13ஆம் நாள் மட்டும். ஸோ அவங்க 14ஆவது நாள், இவங்க 15ஆவது நாள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 13, 14, 15 குறிப்பாக 14, 15 கொண்டாட்டத்தின் நாளாக அறிவிக்கிறாங்க. ஸோ ஆதார மாதம் 14, 15 ஒவ்வொரு வருஷமும் பூரிம் கொண்டாடுகிற நாளாக மாறுது. அது என்னது சொல்லுதுன்னா, நம்முடைய தேவன் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை கட்டலாம்